ஒருமுறை நாரதர் ஸ்ரீமன் நாராயணன் அவர்களை பார்த்து, பகவானே, இறைவா, மனிதனுடைய வாழ்க்கையின் ஆயுள் காலம்தான் எவ்வளவு? சிலர் 5 வயசிலும் இறக்கிறார்கள், 50 வயதிலும் இறக்கிறார்கள், 100 வயதிலும் இறக்கிறார்கள். ஒரிஜினலாக உண்மையாக ஒரு மனிதன் ஆயுள் எவ்வளவு என்று கேட்கிறார். நாராயணன், சரி நாரதரே, நான் சொல்கிறேன், அதற்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, அதுவும் இருக்கே ஒரு குடிசை, அங்கேருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கிட்டு வா அப்படிங்கிறார். நாரதனும் சரி என்று அந்த குடிசைக்கு தண்ணி வாங்க செல்கிறார். அங்கே உள்ளே தண்ணி கேட்கிறார். அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கிறார். அங்கேருந்து ஒரு அழகான இளம் பெண், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பொண்ணு செம்பில் தண்ணி கொண்டு வருது. அதை பார்த்த உடனே இவருக்கு தண்ணி வாங்க வந்த ஞாபகமே மறந்து போச்சு. அந்த பெண்ணின் அழகில் மயங்கினார். இவர் தான் நல்ல அழகாக இருப்பார் இல்லையா? இவரும் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு அந்த பெண்ணின் தந்தையை பார்த்து திருமணம் செய்கிறார் அந்த பெண்ணை. காலங்கள் ஓடுகின்றது. அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அதை வளர்த்து கொண்டு இன்னொரு குழந்தையும் பிறக்கிறது. 2 குழந்தையும் வளர்த்து கொண்டிருக்கிறார். காலங்கள் ஓடுகின்றன. வருடங்கள் 15 வருஷங்கள் ஆகிவிட்டது. அப்போது நாரதர் அந்த இதுகளுக்காக சொத்து சேர்க்கிறது, மற்ற வருமானத்தை தேடுவது என்று அதுகளே இறங்குகிறார். பெரிய பணக்காரராகவும் ஆகிவிடுகிறார். ஏகப்பட்ட செல்வம் அத்தனையும் வைத்து கொண்டு அந்த குழந்தையோடும் மனைவியோடும் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் அப்படியே பக்கத்து ஊருக்கு செல்கிறார். அது ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய ஒரு ஊர். அந்த ஆற்றை கடந்து செல்கிறார். திடீரென்று எதிர்பாராத விதமாக அந்த ஆற்றிலே கடும் வெள்ளம் வருகின்றது. இவர் மனைவியையும் குழந்தைகளையும் கையிலே பிடித்து கொண்டு அந்த வெள்ளத்தை கடக்க முயலும் பொழுது வெள்ளம் அதிவேகமாக வந்து இவரை தள்ளி செல்கின்றனர். இவர் யோசிக்கிறார், என்ன பண்ணு, யாராவது ஒருத்தர் விடணும், அப்படின்னா தப்பிக்க முடியும். யாரை விடுவது என்று சொல்லி, சரி குழந்தைகளை விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகளையும் வெள்ளத்திலே விட்டு விட்டார். இப்போது இவரும் இவரது மனைவியை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சிக்கிறார். வெள்ளம் அதிகரிக்கிறது. இவரால் முடியவில்லை. இப்போ தானாக மனைவியா இந்த சூழ்நிலை வரும்போது மனைவியும் வெள்ளத்திலே விட்டு தனியாக எப்படியோ தட்டு தடுமாறி கரை வந்து சேர்கிறார். சேரும்பொழுது அப்படியே யோசித்து கொண்டு இருக்கிறார். என்னடா இது, எல்லாம் நம்மளை விட்டு போய்விட்டதே, இனி நாம் எப்படி வாழ்வது என்று சிந்தனையில் இருக்கும் பொழுது அங்கே இருந்து ஒரு குரல் வருகிறது. யாரிடம் இருந்தால்? நாராயணனிடமிருந்து. நாரதா, தண்ணி கேட்டு 2 நிமிஷம் ஆயிட்டு, இன்னும் அங்கே என்ன செய்கிறாய் சொன்னார். நாரதர் யோசித்தார். 2 நிமிஷம் தான் ஆகுதா? ஆகா, நம்ம ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து முடித்து விட்டோமே. அப்போ இறைவனுடைய கணிப்பிலே ஒரு வாழ்க்கை என்பது 2 நிமிஷம்தான். ஆனால் நாம் 50 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் என்று வாழ நினைக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதில் தான் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை செய்ய வேண்டாத வேலைகள் எல்லாம் செய்து பாவங்களையும் சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆயுட்காலம் இறைவனுடைய இதுபடி அதிகமாக 2 நிமிடம்தான். அந்த வாழ்க்கையை நாம் பயனுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் வாழ்ந்தால் அந்த இறைவன் நம்மை எப்போதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.